இங்கே பாருங்களேன், எவ்வளோ மீன் பண்ணை இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் கட்டடம், மீன் பண்ணை, விவசாயம், வீடுகள் இருந்தாலும் விவசாயத்தை யாரும் மறக்கவே இல்லைங்க. அது பாருங்கள், எவ்வளோ மீன் பண்ணை வச்சுருக்காங்க. இது பூரா மீன் பண்ணை தான். இவ்வளோ பெரிய பாலம் இல்லை வந்து 100 நாள் அதுக்குள்ளே விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்குள்ளே ஏதோ நடுறாங்க. பாருங்கள் வாழை. நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறதுன்னு சொன்னாவே கேவலமாக நினைக்கிறாங்க. நம்ம ஊரில் இங்கே வந்து விவசாயத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப மதிக்கிறாங்க. சைனாவில் இவ்வளோ மீன் பண்ணை பாருங்கள், இவ்வளோ பெரிய சிட்டி மாதிரி இருக்கா வீடு பாருங்கள். எவ்வளோ விவசாயம் தெரியுது பார்த்தீங்களா? வீடு வீடாக தான் இருக்குது. விவசாயம் இங்கிட்டும் அப்படி தான் இருக்குது. அப்படியே ஒரு போராமத்தனமாக இருக்குங்க. அந்த இடத்த மட்டும்தான் வீடு கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் விவசாயம் தான். நாட்டுக்கு எவ்வளோ பெரிய முக்கியம் விவசாயங்கிறது இது பார்த்து சின்ன ஒரு கிராமம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் விவசாயம் நடக்குதா, மீன் பண்ணியிருக்காங்க தெரியுதா? அது நமக்கு போராமையாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரி இப்போ நான் கிராஸ் பண்ணதில் ஒரு 5-6 ஆறு கிராஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் தண்ணி போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு. வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரம்பரிய தொழில் விவசாயமோ மீன் பண்ணை இது எல்லாம் எதையுமே அவங்க மாற்றலை. அதை என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அக்செப்ட் அவங்களுக்கு. அப்போ இங்கேருந்து வரோன்னா ஆங்காங்லேருந்து இங்கே தான் ஒரு 250 கிலோமீட்டருங்க. 3.5 ஹவரில் போயிடுவாங்க. அவ்வளோதுக்கு பக்காமல் ஆகிடுது. இங்கே பாலம் தெரியுதா? விவசாயம் நடக்குதா கீழே? என்ன பாலம் கட்டினாலும் அந்த விவசாய நிலம் அவங்களுக்கு தான். அந்த தூண் மட்டும்தான் கவர்மெண்ட்டோட சேர்ந்தது. அப்படிதான் பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி தெரியுதா? கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலை நடக்குது. நமக்கு போகிறாமையாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரி நிறைய ஆறு போய்கிட்டு இருக்குது. பாருங்கள், இவ்வளோ பெரிய சிட்டி இருக்குல்ல, விவசாயத்தை பாருங்கள். இங்கிட்டும் விவசாயம் நடக்குதா? பார்த்துட்டே வருங்க. எவ்வளோ பெரிய சிட்டி இருக்குது. இந்த பாருங்கள் விவசாயத்தை. இந்த பாலத்துக்கு அடியில் விவசாயம் பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து பெரிய சிட்டி மாதிரி தெரியுது. வீடு தான் இருக்குது. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. போராமையாக இருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள் விவசாயத்தை. கரும்பு பாருங்கள், நம்ம ஒரு கருப்பு கரும்பு இருக்குல்ல, அது போட்டிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய சிட்டிக்கில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி பாராட்டாமல் என்னங்க பண்ண முடியும்? இங்கே பாருங்கள் வாழை வச்சுருக்காங்க பாருங்கள். சிட்டி தெரியுது அவங்களுக்கு பின்னாடி. நம்ம பொய்யா சொல்கிறோம். இங்கே பாருங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு, வாழை, இது பாருங்கள் பந்தல் கட்டி வச்சுருக்காங்க. வெள்ளைக்கரும்பு, இங்கிட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு அந்த ஃபுல்லாக இருக்குது பூரா. பார்த்திங்களா சிட்டி எவ்வளோ பெருசாக இருக்குது. விவசாயம் அதனால தாங்க இவங்களை பாராட்டக்கூடிய விஷயங்கிறதுனா எப்படி இந்த பாருங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. இன்னும் பாருங்கள் விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு அற்புதம். ஆனால் பார்க்கல நமக்கு போராமையாக தான் இருக்குது. போராமப்படக்கூடாது. அவங்க நம்ம அடுத்து நம்மளும் அப்படி இருக்கணுமேங்கிற மாதிரி தான் தோணுது. சைனாக்குள்ளே ஆரம்பித்ததுலேருந்து ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி விவசாயம், இது பாருங்கள் எவ்வளோ பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்குல்ல. ஆனால் விவசாயம் பாருங்கள் பக்கத்தில் விவசாயம் நடக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள். ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஆறு ஓடுதாட்டு இருக்குப்பா. போகிற இடம் வந்து ஆங்காங்லேருந்து 3.5 மணி நேரம் பஸ்ஸில் தான். 120 ரூபா ஆங்காங் டாலரு. அங்கேருந்து வரையில் 110 RMB ஆங்காங் சைனா மணி. 3 ஹவரில் கொண்டு விட்டுருவாங்க. இந்த இமிக்ரேஷன் கிளீன் பண்ணது தான் ஒரு 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போகும். பஸ்ஸு அப்படியே அடித்து கிளம்பிடுறாங்க. பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சிட்டி, விவசாயங்கள், ஒரு ஹைவே போய் பாருங்கள். எவ்வளோ பெரிய ரோடு வசதியாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த பாருங்கள் ஒரு பெரிய சிட்டி. இது ஒரு சிட்டி இருக்குது, பேர் தெரியல எனக்கு கரெக்டாக. இந்த பாருங்கள் தெரியுதா? ஹாங்காங்கை விட்டு கழிச்சதுலேருந்து இதே மாதிரி தாங்க. விவசாயம், வீடு, சிட்டி, விவசாயமும் இதுவும் பின்னி பிணைஞ்சு இருக்குது இவங்களோட. இவ்வளோ சிட்டி இருந்தாலும் பாருங்கள் மரங்கள் அந்த எல்லாமே வந்து நம்ம ஃப்ரூட் மரம் தான். எல்லாமே இதில் இருக்க மரங்கள் பூராமே பழங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாம். இப்படி இருக்க அந்த பக்கம் அங்கிட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக தொழிற்சாலையாக தான். நிறைய விஷயங்கள் இருக்குது.
சூப்பரான விஷயங்கள் பூரா சொல்லுவோம். ஒரு நாட்டை ஒரு நாடு வளர்ந்துருக்குன்னா அதை பாராட்டணும். அதுதான் நம்மளோட இது. அது எந்த நாடாக இருந்தாலும் அது நம்மளை பாராட்டி தான் ஆகணும். அது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விவசாயம் வந்து இந்த விவசாயத்துக்காண்டி தான் இவங்களுக்கு ஒரு சலிட். ஏன்னா நம்ம சாப்பிடணும், என்ன விளைச்சனாலும் நம்ம சாப்பிடணும்ல, அது மெயின். விவசாயம் எவ்வளோ பெரிய சிட்டி விவசாயம் தெரியுதா? முன்னாடி பில்டிங் தெரியுது, இங்கே பாருங்க எவ்வளோ விவசாயம் தெரியுது. கண்டிப்பாக இது மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் சைனாவை பற்றி. நம்மளை என்கரேஜ் பண்ணுங்கள். இது பாருங்கள் மீன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். இவ்வளோ தூரம் போகிற 3.5 மணி நேரம் 250 அந்த போகிற ஃபீலிங்கே இல்லைங்க. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி. இப்படி இருந்தால் எப்படிங்க பார்க்காம இருக்க, ரசிச்சுக்கிட்டு போகிற மாதிரி வாழ்க்கை.